மதுமிதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கண்டினியூவா இந்த சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் ஜாம் ஜாம்னு வந்து நடத்தி வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதம் மாப்பிள்ளையை பார்த்ததுலேருந்து தடபுடலாம் மண்டபத்தை பிடிச்சி ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கௌதம் தான் வந்து ஆளினால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சின்னதாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி வருது. எல்லாரும் வந்து மாப்பிள்ளையை வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லும்போது கௌதமுக்கு சில பல விஷயம்லாம் உண்மையெல்லாம் தெரிய வருது. கௌதம் வந்து பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட. "ஏன்டா திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கியே என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த கல்யாணத்தை நம்ம தான் நடத்தி வைக்கிறோம். பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. ஏன் என்னாச்சு? நான் ஒரு ஃபோட்டோ வந்து உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீ அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அந்த மாப்பிள்ளைக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லி மாசா வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் மாப்பிள்ளையை பிடிச்சி கன்னத்திலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு சபன்னு கூட பார்க்காம அடிக்கிறாங்க. "எதுக்காக அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கேட்டோன்னே பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இத்தனை நாள் வந்து என் பொண்ணு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி மதுமிதாவோட ஃபேமிலியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப, அவங்க இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து சொன்னதுனால அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. மதுமிதாவோட அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் வந்து சோகமாக வந்து இருக்காங்க. அந்த இடத்துல "உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணேன்னு" சொல்லி கௌதம் வந்து அந்த மாப்பிள்ளையை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "சார் இது என்னமோ பெரிய தப்புங்கிற மாதிரி சொன்னீங்க. நான் சின்ன தப்புன்னு தான் நினச்சேன். என்ன ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதை மறைச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து "நீ இனிமேல் தேவையில்ல. வெளியில் போடா. நீயா போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லும்போது "ஆதாரம் எதுவும் இல்லாமல் பேசாதீங்க. ஆதாரமாக கேட்குறேன்னு" சொல்லி அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் எல்லாரும் பார்த்துடுறாங்க. "என்ன சார் நீங்கள் தானே இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன்னீங்க. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு நாங்களா சொன்னோமா? எதுக்கு என் பொண்ணை வந்து சபையில் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? அவளுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ இதுக்கு வேறு 4 பேர் 4 விதமாக வந்து பேசுவாங்களேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க." அந்த இடத்துல ஒரு பக்கம் "என்னை மன்னிச்சிருங்க சார். நீங்கள் வேணால் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் என் பொண்ணுக்கு வந்த இந்த சோதனை போகுமா?" அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் தாமதமாக நடக்குது. இப்போ இந்த பையன் வந்து பொய் சொல்லிட்டாப்புல. இந்த கல்யாணம் இப்போ நடக்க போகிறதில்ல. ஏன் கல்யாணம் எப்போ நடக்கும்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. அதனால் என்ன இப்போ கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையா? கல்யாணம் பண்ணலனா வாழ்க்கை இல்லையா? நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். எதுக்காக என்னை பற்றி எல்லோரும் தப்பு தப்பாக யோசிக்கிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் உங்கள் மனநிலைமையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. "அப்பா இது என்னப்பா? என்னமோ பெரிய ஒரு விஷயத்த வந்து இழந்த மாதிரியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இதெல்லாம் கடந்து போனோம். நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து மதுமிதா வந்து சோகமாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. பால்கனியில் வந்து நிற்கிறாங்க. "உங்களை நம்பி தானே சார் நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையாக நீங்கள் அமைச்சு கொடுக்க போகிறீங்கன்னு நினச்சா இப்படி ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க." அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் இதை நினச்சி வேதனையோடு இருக்கிறப்ப மதுமிதாக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வராங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு "நான் வந்து உங்கள்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு தெரில. ஆனால் என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை வந்து அமைச்சு தரணும்னு நான் எந்த அளவுக்கு யோசிப்பனோ அதே அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையும் நான் நல்லபடியாக அமைச்சு தரணும்னு தான் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்பிக்கையே விட்டுறாதீங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது ஏன் பொறுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. தம்பி ஏதோ ஒரு எமோஷனலில் வந்து பேசிட்டோம். "இல்லை சார், எனக்கு அப்பா இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். உடனே உடனே வந்து கல்யாண ஏற்பாடு அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரித்தேன். ஆனால் விசாரிச்செல்லாம் பத்தாது. இன்னும் நிறையாவே வந்து பார்த்துருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் சார். என் தங்கச்சியாக இருந்தால் நான் இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே செஞ்சுருப்பேன். அடுத்த வாட்டி அவசரப்பட மாட்டேன். நீங்கள் இந்த அளவு யோசிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ஏதாவது உங்கள் மனசு காயப்படுற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க." "அதெல்லாம் இல்லை சார். நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு" கௌதம் வந்து பெருந்தன்மையாக வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கீழே வந்து போகிறாங்க. "தம்பி நல்ல தம்பி தான். என்ன பண்ணுறது? நம்ம சூழ்நிலை இப்போ சரியில்லை. அதான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏங்க அந்த மாப்பிள்ளையை வந்து ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டா என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. "ஏய் சும்மானு இருக்க மாட்டியான்னு" அவங்க அப்பா வந்து அவங்க மனைவி வந்து சத்தம் போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.